கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கீரை சேர்த்துக்கோ, களி சேர்த்துக்கோ, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோன்னப்பெல்லாம் அந்த மண்டையில் ஏறவே இல்லை. ஆனால் ஹெல்த் இஷ்யூன்னு வரப்போ தான் நம்ம இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணமே வருது. அதனால் இப்போ வீக்லி ட்வைஸ் வந்து கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கிறது. அதேமாரி இந்த வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் போனால் கண்டிப்பாக கீரையும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துடுறது. என் ஹஸ்பண்ட் கிட்ட வீக்கெண்டுக்கு என்ன சமைச்சு தரணும்னு கேட்டால், எனக்கு பர்டிகுலராக இந்த மீன் தான் வேணும், குழம்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே, நேயர் விருப்பம் மாதிரி இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டோட விருப்பம்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். திருக்க மீன் குழம்பு தான் இது. வந்து இந்த பூண்டெல்லாம் தட்டி போகிறதுனால ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கீரையும் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு என்னவோ இந்த இடிக்கல்ல அடிக்கிறப்ப இந்த வடிவில் சொல்கிறது தான் ஞாபகம் வரும். இந்த மூட்டைப்பூச்சி இதில் எடுத்து போட்டு நெங்கன்னு இடிக்கணும்னு சொல்கிறது தான் ஞாபகம் வரும் எப்போ இடித்தாலுமே. இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு மீன் குழம்பு வச்சுட்டு கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரையாக இருந்துச்சுன்னு சொல்லி சைட் டிஷ்க்கு கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது இந்தியாவில் இருந்தப்போ நான் சமைச்சதில்லை, இங்கே வந்து கற்றுக்கிட்டது தான் இது. ஆனால் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி லஞ்ச் காம்போ வந்து மீன் குழம்பு.